எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 8th 10th 12th டிகிரி வச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நோட் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரெக்ட்லி வயசு என்ன, ஸோ அதேமாதிரி வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, 10th முடிச்சிருக்கீங்களா, 12th முடிச்சிருக்கீங்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து வீட்டு அட்ரஸில் இருக்கீங்க. ஸோ அதேமாதிரி வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் இது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஆதார் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ இது எல்லாமே என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிட்டு உங்களோட இடம் தேதியை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. உங்களை சைன் போட்டுருங்க. இங்கே மேலே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே ஒட்டிட்டு நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண வேண்டியதான் வேலை. அப்ளிகேஷன்ஸ் கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். இல்லைனா வந்து எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுமாரி நீங்கள் வந்து தமிழ் தான் படிச்சுன்னு சொல்லிட்டு 10th 12th மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட் ஐடி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்ன ஜாப்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 34,000 ரூபாய் பேர் மந்த்துக்கு. ஸோ 35 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து படிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி டேட்டா மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் சேலரியில் வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி வந்து முடிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதாவது பிஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிஇல ஐடி வந்து இதெல்லாம் முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது படிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து செயின் மேனேஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,000 சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 35 ஏஜுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். 8th படிச்சாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து 8th பாஸ் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி லேப் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13,000 ரூபாய் சேலரியில் வந்து 35 ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். ஸோ 28/2/2025 மாலை 5 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபில் பண்ணி பொதுச் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணி விட்டுருணும். ஓகேவா? ஸோ விருப்பமும் தகுதி இருக்கவங்க தாராளமா வந்து இதுல வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்முக இன்டர்வியூ மட்டும் தான். ஸோ அதனால வந்து எந்த எக்ஸாமும் கிடையாது. ஸோ தாராளமா அப்ளை பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல பல தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.